வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நமது தலைப்பு எச்சம். எச்சம் என்றால் முற்று பெறாத வினைச்சொல் என்று பொருள்படும். உதாரணத்திற்கு ஓடிய, ஓடுகின்ற, ஓடும் ஆகும். எச்சம் பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ தழுவி வரும். எச்சம் இரு வகைப்படும். அவை பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம் ஆகும். எச்சம் பெயர் சொல்லை தழுவி நின்றால் அதை பெயரெச்சம் என்று சொல்வோம். உதாரணத்திற்கு பாடிய பெண். பாடிய என்பது எச்சம், பெண் என்பது பெயர் சொல். இப்பொழுது வாங்கள் வினையெச்சத்தை காண்போம். எச்சம் வினைமுற்றை தழுவி நின்றால் வினை எச்சம். உதாரணத்திற்கு பாடி பழகினான். பாடி என்பது எச்சம், பழகினான் என்பது வினைமுற்று. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காண்போம் வாருங்கள். பெயரெச்சம்: கடித்த அணில், அரைத்த மாவு, நட்ட செடி, சமைத்த சமையல், மடித்த துணி மற்றும் படித்த புத்தகம். அடுத்தது வினையெச்சம்: கடித்து போட்டது, அரைத்து போட்டால், நட்டு வளர்த்தார், சமைத்து முடித்தால், மடித்து வைத்தால் மற்றும் படித்து எழுதினார். நன்றி.